மன்னிச்சிடு தமிழு, மன்னிச்சிடு தமிழு. முடியாதுடா, போடா. தமிழு கேளு. போயா. சின்ன மருமகளில் இனி வரும் காலங்கள் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஆளு ரொம்ப தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துட்டு இருக்கு. நம்ம தமிழும் வந்துடுறாங்க. தமிழ் தான் பொண்ணுக்காக தான் இப்படி ஆயிட்டா ஐஸ்வர்யா அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இங்க கை விரிச்சிட்டாங்க, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க, அங்க இந்த மாதிரி வண்டு கடி, பாம்பு கடி, தேள் கடி, பூராங்கடி எல்லாத்துக்கும் மருந்து மருந்து இருக்கு, வைத்தியம் இருக்குன்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டா அதெல்லாம் முடியாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கத்துது. எவ்வளவு பெரிய பிரைவேட், இதை விட்டுட்டு உனக்கு அங்க நல்லா நடக்குமா அப்படி இப்படின்னு துடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வருது வெட்டச்சுக்கிட்டு. அப்ப சேது பாக்குறாங்க, ஒருவேளை இவ சொன்ன மாதிரி அங்க நடக்கலாமோ, இங்கதான் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும், இங்க நடக்கும், இங்க காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒருவேளை இங்க இருக்கலாம், இங்கதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு, சின்னம்மா இருங்க, நீங்க பேசாம இருங்க அப்படின்ட்டு, தமிழ் நான் நம்புறேன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்புறீங்களா, சீக்கிரம் சீக்கிரம். ராஜாங்க எல்லாருமே சரிங்கிறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு தடுக்குது, இவ பொழைச்சிட்டானா என்ன உண்மையை சொல்லிடுவாளோன்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா தமிழ்ச்செல்வி காப்பாத்தக்கூடாதுங்கிற நினைப்பு இருக்கு. உயிரை காப்பாத்தணும் அதானே முக்கியம். டக்குன்னு சேத சொன்னோன்னா டிசார்ஜ் பண்றாங்க, தூக்கிட்டு கிளம்புறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறோம் அப்படின்னு தமிழ் சொல்ல, டாக்டரும் சரி பாருங்க, இதை விட அங்கேயும் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அள்ளிக்கிட்டு தூக்கி போட்டு போறாங்க. போய் சேர்க்கறாங்க. தமிழ்ச்செல்வி அவங்க ப்ரொஃபசர்கிட்ட சொல்றாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வண்டு கடிக்கு என்னென்ன மருந்துகள் இருக்கோ அம்புட்டையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உயிர் அவ்வளவுதான் நின்றுச்சு அப்படிங்கிறதையே மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி அப்படி இப்படி பண்ணி பொழைக்க வச்சிடுறாங்க. ரொம்ப இழுக்க வேணாம். இப்ப ஐஸ்வர்யா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க பொண்ணை காப்பாத்தியாச்சு, நல்லா ஆயிட்டாங்கன்னு ஓடி போறாங்க. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா, சேது பாத்தீங்கன்னா ஐசு உனக்கு ஒண்ணு இல்லையே, எல்லாரும் ஐசு ஐசுன்னு கட்டி பிடிச்ச அழுக. அந்த பிள்ளை அழுக, உன்னை காப்பாத்தினதே என் பேத்தி தமிழ்ச்செல்வின்னு அப்பத்தாவும் சொல்லுது. அப்படியே எல்லாரும் நன்றி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி ஈஸ்வரி மட்டும் அப்படின்னு திரும்பிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா, எல்லாமே இவனால தானே அப்படிங்குது ஈஸ்வரி. என்ன அவ என்ன பண்ண, ஆமா அவ பெத்து கொடுத்த பிள்ளைனாலதான் அப்படிங்கிற செம்ம கோவம் வருது சேதுக்கு. என்ன சின்னமா பேசுறீங்க, அது ஏன் பிள்ளை, நீ ஒருத்தர் இருக்கியா மறந்துட்டேனா, ஐயா அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிறது. ஐஸ்வர்யா பாக்குது, தமிழை கூப்பிடுது. கூப்பிட்டு வச்சு கை ரெண்டையும் கண்கள் எடுத்து வச்சுட்டு, ரொம்ப நன்றி தமிழ், என்னை காப்பாத்திட்டீங்களா, என்னை காப்பாத்திட்டீங்களா அப்படிங்கல, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், என் மீனாட்சி நீ காப்பாத்திட்டீல அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி மாலை அடிக்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு இங்க என்ன வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க. வெளியில வராங்க. அப்பதான் அம்மாச்சி நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. என்னடி அதுக்குள்ள கிளம்புற, ஆமா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் சொல்லி கூட்டாந்தே காப்பாத்திட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஈஸ்வரி அங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஏண்டி ரொம்ப பேசுன, கவர்மெண்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு, கவர்மெண்ட்ல தாண்டி எல்லாம் இருக்கு, அது தெரியாத கேனைங்க தாண்டி இப்படி இப்படின்னு அலையுதுங்க, அது என்னமோ தெரியல, கவர்மெண்ட் வேலை பிடிக்குது, கவர்மெண்ட் மாப்பிள்ள பிடிக்குது, கவர்மெண்ட்ல இருக்கிற மத்த சலுகை எல்லாம் பிடிக்குது, அந்த பள்ளிக்கூடமும் அந்த ஆஸ்பத்திரியும் இது மட்டும் அது ஏண்டி கவர்மெண்ட்னா கசக்குது ஏண்டி அப்படிங்கிறாங்க. இல்ல பிரைவேட்ல ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருக்கு அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்பதான் மண்ணை கவிட்டாங்கல்ல, அதுதான் முடியாதுன்ட்டாங்கல்ல, தமிழ்ச்செல்வி கூட்டி அந்த காப்பாத்திட்டால அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, இப்ப என்ன, அவ பிள்ளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆணுச்சு, அதுக்கு அது சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ நன்றி சொல்லுவ, நீ பணம் கொடுப்ப, நீ உன்கிட்ட பாராட்டு பெருத்தரம் வாங்கணும் அப்படின்னா என் பேத்தி வந்து காப்பாத்துனா, நன்றி பெருக்கடி, என் நன்றி கொண்டாலும் உய்வண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு, அந்த மாதிரி தாண்டி என் பேத்தி அந்த நினைப்புல வந்து காப்பாத்துனா, போங்கடி நீங்களும் உங்க பொசக்கட்டவள பாடி தோ அப்படின்னு கிளம்ப வேகமா ஓடி வராரு சேது. அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழு தமிழு அப்படின்னு வராங்க. என்ன அப்படின்னு திரும்பினா, தமிழு ஏன் வந்துட்டு அதுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறாங்க. மீனாட்சியை கொண்டாந்து குடுக்குறாரு. மீனாட்சி எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல 3 நாளைக்கு இங்கதான் இருக்கணுமா ஆஸ்பத்திரியில, வீட்டுல இங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, அங்கேயும் குடுத்து விட முடியாது, ஒரு ஆளா மலர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அதனால சேஃப்டியா நம்ம பிள்ளைக்கு முக்கியமா நல்லபடியா இருக்கணும், அதனாலதான் நீனே வச்சிரு, 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. மீனாட்சி கைக்கு வர்றதுக்கு கசக்குமா என்ன, சரின்னு சொல்லிட்டு பிள்ளைய வாங்கிக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கல. மறுபடியும் அப்படின்ட்டு, என்ன மறுபடியும் தேங்க்ஸ், இது எதுக்கு, ஐஸ்வர்யா காப்பாத்தினில அதுக்காக தான் தமிழ் அப்படிங்கிறாங்க. அது என்னோட கடமை சரியா அப்படின்னு போறாங்க. கடமையா இருந்தாலும் நீ எவ்வளவு நல்லது பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு முன்பக்கம் போயிட்டே பேசிக்கிட்டே போறாரு. இந்த பிள்ளை தள்ளிக்கங்க நான் போகணும் அப்படின்னே போகுது. ஆனாலும் அவங்க போயிட்டே இருக்கல, நில்லு தமிழ், ரெண்டே வார்த்தை பேசுறேன், தள்ளுங்க, அதான் முடிஞ்சு போச்சு, காப்பாத்திட்டேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு தமிழ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டே வராங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்படி கீழே துப்புக்கடின்னு விழுகிறாரு. ஆட்டோவில் ஏறி வா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சேது அப்படி படுத்து கிடக்குறாரு. ஈஸ்வரி வருது. ஏன் சேது இவகிட்ட போய் தொங்கிக்கிட்டு இருக்கேன், வா நம்ம புள்ளைய பார்வா அப்படிங்கல. நம்ம புள்ளைய பாக்குறதுக்கு அவனாலதானே நம்ம முடிஞ்சிச்சு,
அவ மட்டும் இல்லன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? மாமா பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் துடிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிள்ளை இல்லையா? எப்பேர்ப்பட்ட கள்ளனா, கணவனா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு புள்ள தானங்க. என்ன சொல்றது? நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.